ஜனகால சந்திரன் மீது கோச்சார சனி பயணிக்கக்கூடிய காலம். இந்த பலன் 2026 வருடம் சனிப்பெயர்ச்சி பலன்களில் பிறந்த கால சந்திரன் மீது சனி செல்லக்கூடிய அமைப்பு என்பதுங்கிறது பார்த்தீங்கன்னா மீனராசினருக்கும் ரிஷபராசி மற்றும் கன்னிராசி மற்றும் தனுசு ராசி இந்த 4 ராசிகளுக்கும் பொருந்தி வரும். அதாவது பிறந்த கால சந்திரன் மீது கோச்சார சனி பயணிக்கும் காலம் மற்றும் சனியின் பார்வைன்னு சொல்லக்கூடிய சனி மீனத்திலிருந்து 3, 7, 10ஆம் பார்வையாக இந்த 3 ராசியும் பார்ப்பார். உங்கள் ராசி மீது படக்கூடிய காலம் இதுதான் மென்டல் ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்களை நீங்களே சந்தேகப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. மிக முக்கியமாக இன்சோமேனியான்னு சொல்லக்கூடிய, அதாவது தூக்கமின்மை, காரணமே இல்லாத பயம் போன்ற உணர்வுகள் ஒரு விதமான வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஒரு விதமான தனிமையை நீங்களே உணர்வதாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது டிப்ரெஷன் இந்த காலகட்டத்தில் உங்களை ஆட்கொண்டு விடும்னு சொல்லலாம். அதே சமயம் மனசு ஒரு இடத்துல நிற்காம அலபாஞ்சிட்டே இருக்கும். காலையில் ஒன்று பேசுவீங்க, சாயந்தரம் ஒன்று பேசுவீங்க, இதுக்கு இன்பிட்வீன் 2 டைம் பேசுவீங்க. இன்னும் யதார்த்தமாக சொல்லணும்னா ஒரு படி மேலே போய் நல்ல வேலை கிடைக்கணும்னு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுவீங்க, இன்டர்வியூ வரைக்கும் போயிடுவீங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் நீங்களாம் அந்த வேலைக்கு எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. இது எல்லாத்துக்குமே நெகட்டிவ் ஆமின்னு சொல்ல வரல. இந்த டைமில் தியானம் பண்ணுறது அல்லது மனசை ஒரு நிலையை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுங்கிறதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த விஷயத்துலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம். குறிப்பாக வீடு மாற்றலாம்னு நினச்சி அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க. அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இந்த வீட்டுக்கு போகலாமா, அந்த வீட்டுக்கு போகலாமாங்கிற கன்ஃபியூஷன் வரும். இந்த காலகட்டத்தில் பிறந்த கால சந்திரன் மீது சனி பார்வை அமையக்கூடிய காலகட்டத்தில் தாய் வழியில் நுரையீரல் சம்பந்தமான சளி தொந்தரவுகள் அல்லது மன ரீதியான சோர்வு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமாக இளைஞர்களுக்கு சொல்லக்கூடியது என்னென்னா, புதுசாக லவ் பண்ணுறதோ இல்லை வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான முடிவு எடுக்கிறதோ இந்த காலகட்டத்தில் வேண்டவே வேண்டாம். நான் சொன்ன 4 ராசி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீனராசி, ரிஷபராசி, கன்னிராசி, தனுசு ராசிக்காரங்க மிக முக்கியமான டிசிஷன்ஸை இந்த காலகட்டத்தில், அதாவது சந்திரன் மேலே, பிறந்த கால சந்திரன் மேலே சனி போகக்கூடிய காலகட்டத்தில் புதிய டெசிஷன் எடுத்திங்கன்னா பெரும்பாலும் தவறாக தான் போய் முடியும். கொஞ்சம் நிதானமாக இருங்க, காலம் மாறும். அதில் முக்கிய குறிப்பாக பேராசை இல்லாதவர்களுக்கும் கடின உழைப்பு மட்டுமே நம்பி இருக்கிறவர்களுக்கும் இந்த கோச்சாரம், இந்த சந்திரனை சனி பார்க்கக்கூடிய கோச்சாரம் மிகப்பெரிய யோகமாக ஆத்மார்த்தமான பயிற்சியாக அமையுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை.